முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம். ஆட்சியாளர்கள் மீதும் அரசு மீதும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறினால் நாராயணசாமி மீது வழக்கு தொடரப்படும். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் முதல்வராக இருந்த நாராயணசாமி மத்திய அமைச்சராகவும் இருந்தார். இவர் எப்போதெல்லாம் டெல்லியிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறாரோ அப்போது புதுச்சேரியில் விடுதலை புலிகள் நடமாட்டம் உள்ளது என்று பொய்யான கருத்துக்களை வெளியிடுவார். கடந்த 3 ஆண்டுகளில் 90% மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த அரசு மீது ஆட்சியாளர்கள் மீதும் களங்கத்தை விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாராயணசாமி தொடர்ந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறி வருகிறார். தொடர்ந்து ஒரு பொய்யை கூறினால் அது உண்மை ஆகிவிடும் என்று அவர் நினைக்கிறார். நாராயணசாமி முதல்வராக இருந்தபோது நேர்மையான ஆட்சி நடத்தியிருந்தால் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கலாம். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் நிற்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்த அரசு மக்கள் திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தி வருகிறது. அந்த வைத்தறிச்சலில் நாராயணசாமி பேசுவதாகவும் ஊழல் குறித்து ஆதாரம் இருந்தால் அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும். தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டை நாராயணசாமி கூறி வந்தால் தேவைப்படும் பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம், நாங்களும் வழக்கு தொடுப்போம் என்றார். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று கூறாமல் உயர்ந்த பதவியிலிருந்த நாராயணசாமி பொத்தாம் பொதுவாக பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். மேலும் பாஜக தலைவர் பதவி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தனக்கு இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை. தலைவர் பதவி வழங்குவது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார்.